எதிர்நீச்சல் போட்டுதான் அவர் இந்த உயரத்தை எட்டினார். எம்ஜிஆர் அவர்கள் இவருக்கு அளித்த உயர்வை பொறுத்து கொள்ள முடியாமல் அதிமுகவில் இருந்தவர்களே அவரை தூற்றினார்கள். திமுக இருந்தவர்கள் தூற்றியதை விட அதிமுகவுக்குள் இருந்தவர்களும் செல்வி ஜெயலலிதாவை வீழ்த்துகிற முயற்சியில் ஈடுபட்டார்கள் ஆரம்பத்தில். ஆனால் அதில் பரிதாபகரமாக தோற்று போனார்கள். ஜே என்று பிளவுபட்டிருந்த நேரத்தில் அவரை யாரெல்லாம் தூற்றினார்களோ அவர்களையெல்லாம் செல்வி ஜெயலலிதா மன்னித்து, அவருடைய பரந்த மனம் அது, தன்னுடைய அமைச்சரவை 91 அமைந்த போது அவர்களுக்கும் அந்த மந்திரி சபையில இடம் கொடுத்தார் செல்வி ஜெயலலிதா. எப்படி அதை எம்ஜிஆரோடு நான் கம்பேர் பண்ணி பார்க்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தின் வளர்ச்சியில் மிகப்பெரிய பங்கு வகித்தவர் எம்ஜிஆர். அறிஞர் அண்ணா காலம் தொட்டு அறிஞர் அண்ணா 1967 ஆட்சி அமைப்பதற்கும் சரி, 71 டாக்டர் கலைஞர் ஆட்சி அமைப்பதற்கும் சரி, எம்ஜிஆருடைய பங்கு மகத்தானது. அந்த எம்ஜிஆர் அவர்களை திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வெளியேற்றுகிற சமயத்தில் 1-2 பேர் அன்றைக்கு மந்திரிகளாக கலைஞர் மந்திரி சபையில் இருந்தவர்கள், எம்ஜிஆர் எல்லாம் அரசியலில் வெற்றி பெற முடியுமா, சினிமா மார்க்கெட் எல்லாம் கை கொடுத்து விடுமா என்று ஏகடியமாக கேலி பேசினார்கள். அப்படி கேலி பேசியவர்கள் எல்லாம் அந்த 2-3 பேரை 1977 எம்ஜிஆர் தன்னுடைய மந்திரி சபையில் சேர்த்துக் கொண்டார். அவர்கள் எம்ஜிஆரின் தலைமையை ஏற்க வேண்டிய கால கட்டாயம் ஏற்பட்டது. அதே நிலைமைதான் செல்வி ஜெயலலிதாவை யார் இகழ்ந்து பேசினார்களோ அவருடைய தலைமையை ஏற்று அவர்தான் கட்சியை காப்பாற்ற முடியும் என்று சொல்லக்கூடிய சாதனையை படைத்தவர் செல்வி ஜெயலலிதா.